நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஒரு நிமிஷம் இங்க வாயா. உனக்கு பசிக்குதா என்ன? ஆமா சார், பசிக்குது. நீங்க பிஸியா இருந்ததால என்னால காலையில் சாப்பிட முடியல சார். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, இங்க இருந்து ரைட் சைடு போனீங்கன்னா வீட்டு சாப்பாடு கிடைக்குன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அங்க நல்ல சாப்பாடு கிடைக்கும். மீன் குழம்போட சேர்த்து 50 ரூபா தான். நீ போய் அங்க சாப்பிட்டு வர்றதுக்குள்ள நான் இங்க சாப்பிட்டு ரெடியா இருப்பேன். சரிங்க சார். சரி போ. அந்த ஆள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? சாப்பிட்டு வர சொன்னேன். நம்ம வீட்ல தான் சாப்பாடு இருக்கே. அதை நீ எனக்கு பரிமாறினா மட்டும் போதும், அவனுக்கு பரிமாற வேணாம். இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியாது. இருங்க, முதல்ல கட்டின பொண்டாட்டியை நம்புங்க. அப்பதான் வார வாரம் சைக்காட்ரிஸ்ட பார்க்க போறது கேன்சல் ஆகும். சுதீப்புக்கு என்ன ஆச்சுன்னு நீ சொன்ன? விளையாடும் போது அடிபட்டுருச்சுன்னு அவனை கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸுங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனா கூட படிக்கிற ஒரு பையன் ஈவன் இறக்கம் இல்லாம அடிச்சுட்டுதா அவன் என்கிட்ட சொன்னான். சிஐ ஹரிதாஸ் பையனோட உடம்புல கைய வச்சது யாரு? ஒருவேளை உங்களுக்கு பைத்தியம் அதிகமானப்ப நீங்க புடிச்சு அடிச்சவனோட பையனா இருக்கலாம். அப்படின்னா அவன் உடம்புல இருக்கிற எந்த எலும்பையும் நான் மிச்சம் வைக்க மாட்டேன்டி. ஐயோ, என்னடா ஆச்சு? எந்த ராஸ்கல்ரா உன்னை இப்படி பண்ணது? என் கிளாஸ்ல படிக்கிறவன் தான்ப்பா. அந்த பையன் தான் யாருன்னு உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அவனோட பேர் என்ன? வினு வேணுகோபால். அவனோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கூட. அவனை இன்னைக்கே உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவனுடைய அட்ரஸை சொல்றா. அவனோட அட்ரஸ் தான் எல்லாருக்குமே தெரியுமே. இந்த ஊரோட தாசில்தார் பாலசுதா வேணுகோபாலோட பையன்பா. தாசில்தாரோட பையனா? தாசில்தார் பையனா இருந்தா என்ன, எதுக்கு பயப்படுறீங்க? அவளுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? தேவையில்லாம நீ குறுக்க வந்து பேசாத சிந்து. தாசில்தாரோட பையனை ஒரு சிஐயால கண்டிப்பா வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர முடியாது. கம்ப்ளைண்ட் வேணும், கம்ப்ளைண்ட். இவன் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். எனக்கு தான் அது அவமானம். நான் கொடுக்க மாட்டேமா. இவனுக்கு பாலும் தேனும் கொடுத்து நான் தான் வளர்த்தேன். இவன் உடம்ப இப்படி பண்ண எந்த தாசில்தாரோட பையனா இருந்தாலும் சரி, அவனை ஸ்டேஷனுக்குள்ள வர வச்சு இதே மாதிரி அடிக்கணும். நீங்க மட்டும் அவனை பிடிச்சி உங்க கையால இப்படி அடிக்கலனா எனக்கு தூக்கம் வராது. இங்க பாரு சிந்து, இவனை அடிச்சவன் மட்டும் இப்ப என் கையில மாட்டினான்னு வச்சுக்க, சும்மா கரும்பு மாதிரி பிழிஞ்சு அவனை சாராக்கிடுவேன். அப்ப நீங்க எதுக்காக லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? சிஐ ஹரிதாஸோட பையனை தாசில்தார் பையன் அடிச்சிட்டான்னு நம்ம கேஸ் போட்டோம்னா அதனால அவமானம் நமக்கு தான் வரும். இன்னைக்கு சிஐயோட மகனை அடிச்சிருக்கான்னா நாளைக்கு சிஐயே அடிப்பான்னு மக்கள் பேசுவாங்கல்ல. அதனால வேற ஏதாவது கேஸ்ல தூக்கி அவனை நான் உள்ள போடுறேன். நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க? ஏதாவது ஒரு வழி கிடைக்குதான்னு யோசிக்கிறேன். நான் என்னோட போலீஸ் புத்தியால யோசனை பண்ணிக்கிறேன். நீ போய் சாப்பாடு எடுத்து வை. ஆமா, அவன் எதுக்காக ஒன்னு அடிச்சான்? டாக்டர் விஜயகுமார் உங்க டாக்டர் தானே? அந்த ஆளோட பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்றாங்க. அவன் மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணானா கோடிக்கணக்கான சொத்து அந்த பையனுக்கு சொந்தமாயிடும். அப்படி நடக்காம இருக்கிறதுக்காக தான் இவன் போய் அந்த பொண்ணை லவ் பண்ண பார்த்தான். அன்பு மகனே, மத்தவங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்தை போய் ஈஸியா ஆட்டையை போடலான்னு நினைக்கிறிய? நான் அவளை லவ் பண்றேன்ப்பா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அது கூட பரவாயில்ல. அவ கண்ணு முன்னாடியே ஒரு நாய் அடிக்கிற மாதிரி என்னை போட்டு அடிச்சிட்டான்ப்பா. அதுக்கான தண்டனைய நீங்க அவனுக்கு கொடுத்தே ஆகணும். ஏதாவது ஒரு பொய் கேஸ போட்டு நீங்க ஸ்டேஷனுக்கு அவனை வர வச்சு அவன் கையும் காலையும் உடைச்சு விடுங்க. அவன் ஒரு நாளாவது இந்த மாதிரி உடம்பு முழுக்க அடி வாங்கின வலியோட வீட்லயே அவன் கஷ்டப்பட்டு படுத்திருக்கணும்ப்பா. நீ ஒன்னும் கவலைப்படாத. என் பையனை அடிச்சிட்டு இந்த ஊர்ல யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. நீ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனையில 10 மடங்கு வேதனைய நான் அவனுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா கொடுக்காம விட மாட்டேன். அதுக்கான வேலைகளை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். பெருசா ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு பதிலா சின்னதா நடந்திருக்கேன்னு நம்ம நினைக்கணும் இல்லையம்மா? அப்படியே நினைச்சிட்டு நீங்க ஒரு 2-3 நாளைக்கு இங்கே ரெஸ்ட் எடுங்க. 2 நாளைக்கா? ஏன் பாட்டி, உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கா? 2 நாள் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா போகலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இங்கேயே இருந்தா
நிறைய பணம் செலவாகுமேம்மா. பேசாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கே போயிருக்கலாம். அத பத்தி நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். பில்ல நான் கட்டிடுறேன். பதட்டத்துல இருந்ததுனால பாப்பா பேரை கூட கேட்க மறந்துட்டேன். செல்ல உங்க பேர் என்ன? குட்டிமா. நான் அவளை அப்படித்தாம்மா கூப்பிடுவேன். இவளோட பேரு ஜோதி, என் பொண்ணோட பொண்ணு. அவங்க கிட்ட தகவல் சொல்லணும்ல. தகவல் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இவ பிறந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மழை காலத்துல கரண்ட் கம்பம் மேல விழுந்து அவ இறந்து போயிட்டா. அவ இறந்து 6 மாசத்துக்கு அப்புறம் இவளை என்கிட்ட கொண்டாந்து விட்டுட்டு இவ அப்ப வேறொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நானே அங்க எங்கன்னு இருந்து மத்தவங்க உதவியில வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இவ வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய கஷ்டம் அதிகமாயிடுச்சு. பல பேர்கிட்ட கையேந்திதான் நாங்க இப்ப பொழைச்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு உங்க பேரும் அட்ரஸும் தெரியாததுனால என்னோட அட்ரஸே கொடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மருந்துகளை வாங்கி நான் டியூட்டி நர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். அதுக்கு எவ்வளவு ஆச்சு? அட அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, இதெல்லாம் நம்மளோட கடமையாச்சே. உங்க பேர் என்ன? ஷெரின். என்னோட பேர் வினு. பசங்களா, நீங்க செஞ்சது ரொம்ப புண்ணியமான காரியம். வேற யாராவதா இருந்தா அப்படியே ரோட்ல போட்டுட்டு போயிருப்பாங்க. நல்ல மனசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் மத்தவங்களுக்கு உதவி செய்யற மனசு வரும். நீ பயந்துட்டியாமா? இதுக்கப்புறம் நீ பயப்பட தேவையில்ல. உன் பாட்டிக்கு சப்போர்ட்டா இனி நாங்க இருக்கோம். உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, என்ன கொஞ்சம் புடிமா, நான் அப்படியே படுத்துக்கிறேன். இந்த பையன் உன் சகோதரனா? இல்ல. பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, அதான் கேட்டேன். நீ சிரிச்சா பார்க்க அழகா இருக்கு. தம்பி, நீ தாடி வச்சிருக்கிறதும் அழகாதான் இருக்கு. அது நியூ ஜெனரேஷனோட தாடி. அப்படி இல்லம்மா, நான் எவ்வளவுதான் வளர்த்தாலும் இவ்வளவுதான் வளருது. அதனால நான் அப்படியே விட்டுட்டேன். சொல்றா. பைக் அங்கேயே விட்டுரு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன். இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் என் பைக்கை விட்டுட்டு வந்தேன். வர அவசரத்தில் சாவி அதிலே விட்டுட்டு வந்துட்டேன். வண்டியை எடுத்துட்டு போய் விட சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அவனும் அதை கொண்டு வந்துட்டானா. நல்ல வேளை உங்க பைக்கை வேற யாரும் எடுத்துட்டு போகல. பாட்டி, இப்ப நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? தலையும் கையும் ரொம்ப வலிக்குது. அது எல்லாம் சரியாயிடும் பாட்டி. ஒரு நிமிஷம். இப்ப வந்துடுறேன் பாட்டி. இதுக்கப்புறம் இங்க நான் இருக்க வேணாம்ல? அர்ஜென்ட்டா நான் கொஞ்சம் போக வேண்டியது இருக்கு. நீங்க கிளம்புங்க பாட்டியை நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன். இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தர் உதவிக்கு வந்ததே பெரிய விஷயங்க. தேங்க்ஸ். பாட்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய மனசுதான். அப்படின்னா கிளம்பட்டுமா? ஸ்கேன் பண்ணதுக்கும் எக்ஸ்ரே எடுத்ததுக்கும் பணத்தை ஒன்னா செட்டில் பண்றதா நான் சொல்லியிருக்கேன். இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சாரி, உங்க பேர் என்ன சொன்னீங்க? வினு வேணுகோபால். இன்ஜினியரிங்ல ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னோட அம்மா தான் இந்த ஊரோட தாசில்தாரா இருக்காங்க. நான் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்.
பாட்டி நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ம் பாப்பா நாளைக்கு பார்க்கலாம் சரியா? பாய். பாய். ம் சரிங்க, நான் கிளம்புறேன். நாளைக்கு வருவீங்களா? வந்து பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமையாச்சே, வருவேன். போயிட்டு வரேன். ₹500 கோடி ப்ராஜெக்ட் வீணா போகுதுன்னு கேள்விப்பட்டா யார் தான் கவலைப்படாம இருப்பாங்க? இத பத்தி நீங்க என்கிட்ட சொன்னோனே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த அவசரத்துல தான் நான் வண்டி எடுத்துட்டு வேகமா வந்தேன். வர அவசரத்துல ஒரு பாட்டி மேல வேற வண்டியை கொண்டு போய் மோதிட்டேன். அவங்களுக்கு வேற என்ன ஆச்சுன்னே தெரியல. சார், நீங்க எஸ்ஐக்கோ இல்ல இன்ஸ்பெக்டருக்கோ கால் பண்ணி சொல்லிருங்க. ஒரு வேலை எவனா வண்டி நம்பர் நோட் பண்ணியிருந்தா பிரச்சனை ஆயிடும். அந்த கிளவி மட்டும் செத்து போயிருந்தா என்ன பண்றது? அவ உயிரோட இருந்தாலும் செத்து போனாலும் அது என்னோட பிரச்சனை இல்ல. அந்த தாசில்தார் பொம்பளை நமக்கு எதிராக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துடவே கூடாது. அப்படி கொடுத்தா நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும். அதை நினைச்சு நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? ஐசக் சாரோட பினாமி தான் நீங்கன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக உங்க பாக்கெட்ல இருந்து ₹5 செலவு பண்ணிருப்பீங்களா சொல்லுங்க? யோ, ஐசக் சார் கூட நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன். எந்த தடையும் ஏற்படாம இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரேன்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நாங்க போட்ட அக்ரிமெண்ட் படி தான் அவர் எனக்கு ₹50 கோடி பணம் கொடுத்துருக்காரு. இது உங்களால நடந்த பிரச்சனை இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவரோட பவரை வச்சு தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணட்டும். அடுத்த சட்டசபை தேர்தல்ல இந்த தொகுதியில எம்எல்ஏவா நிக்க போறாரு. அதனால கெட்ட பேர் ஏற்படுற எந்த ஒரு விஷயத்திலையும் அவர் டைரக்டா இன்வால்வ் ஆக மாட்டாரு. இமேஜை பார்த்துட்டு இருந்தா செலவு பண்ண கோடிகள் யாருக்கும் இல்லாம போயிடும். இதுக்கப்புறம் எதுக்கே ஐசக் சாருக்கு பணம்? இப்பவே ஏகப்பட்ட கோடிகள் கொட்டி கிடக்கு. இதுக்கப்புறம் தேவைப்படுறது பதவி. முதல்ல எம்எல்ஏ, அதுக்கப்புறம் மந்திரி. அந்த கனவை எதிர்பார்த்து தான் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த ப்ராஜெக்ட்ல ஐசக் சாரோட பேர் மட்டும் வந்துடவே கூடாது. அதுக்கு அந்த தாசில்தாரை இந்த ஊரை விட்டு அனுப்பணும். முன்ன மாதிரி சர்வசாதாரணமா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சோசியல் மீடியாவும் சேனல்காரங்களும் ஒரு நல்ல செய்திக்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருக்காங்க. நாம அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணாலோ இல்ல அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாலோ அந்த லேடி தாசில்தார் ஏதாவது சேனல்காரன் முன்னாடி போய் ஏன் பேரையும் ஐசக் சார் பேரையும் சொல்லிட்டானா அப்புறம் எல்லாமே வீணா போயிடுமே. இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்ல வரீங்க சார்? அது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எதுக்கே ஒண்ணு வர சொல்ல போறேன்? யாராவது கைய கால வெட்டணும்னா கூட நான் ரெடி. இந்த மூளை யூஸ் பண்ற வேலைலாம் எனக்கு செட் ஆகாது, பாத்துக்குங்க. புத்தியிலையும் திறமையிலையும் மிகப்பெரிய கெட்டிக்காரர் ஐசக் சார் தான். அவரால் டைரக்டா இன்வால்வ் ஆக முடியாதுன்னு சொல்றீங்க. வேண்டாம், இதை எப்படி தடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கலாம் இல்லையா? தாசில்தாரை ஹேண்டில் பண்றதுக்கு ஐசக் சார் கையில ஒரு ஆயுதம் இருக்கும். நாம 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே போய் அவரை பார்க்கலாம். அதான் நமக்கு நல்லது. நில்லு. என்னடா இதெல்லாம்? நீ மறுபடியும் சண்டை போட்டியா? இல்ல நான் இல்லாதப்போ அவங்க வந்து உன்னை இப்படி அடிச்சிட்டு போயிட்டாங்களா என்ன? ஹே வினு, என்னடா இதெல்லாம்? ஆக்சிடென்ட்ல அடிபட்ட பாட்டியை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். யாரு, நீயா? ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. சீதாவோட அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துட்டு போனாங்க. அவளை நீ அடிச்சதுனால அம்மா கிட்ட கத்திட்டு போனாங்க. டேய், நீ அதுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணாத. நான் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிருக்கேன். நீ என்ன எப்பவும் காவி வேஷ்டி கட்டிட்டு சுத்திட்டு இருப்பனே அந்த சதீஷ் நினைச்சியா? ஜில்லா பிரசிடென்ட். அதனால எல்லா பிரச்சனையும் நான் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட எதிர்த்து பேசாத. எப்போதும் ஏன் சைட்ல இருந்து தான் நான் யோசனை பண்ணியிருக்கேன். எனக்கு சரின்னு தோன்றதை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நீ பண்றதாடா சரியா இருக்கும். டேய், இப்போ அம்மா யாரு? தாசில்தாரா? தாசில்தார். வெளியிருந்து ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்து உன்னை பத்தி தப்பா ஏதாவது பேசுனாங்கன்னா இங்க பாரு, பாலா பார்த்துட்டு இருக்கிற வேலைக்கே ஒரு அவமானமா போயிடும்டா. அதனால நீ கொஞ்சமாவது அடக்கொடுக்கமா அமைதியா இருக்கணும்டா.
குறிப்பா சொல்லணும்னா அம்மா செலவுல தான் நீ வாழ்ற, அதை ஞாபகம் வச்சுக்க. இங்க பாரு, அம்மா அதை பத்தி கேட்டாங்கன்னா இனிமே அப்படி நடக்காதுன்னு மட்டும் சொல்லு. என்னை இன்சல்ட் பண்ணி பேசுனாங்கன்னா கண்டிப்பா நான் பதிலடி கொடுப்பேன். டேய் 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 வினு வினு. ச்சே, என்னம்மா இவன் இப்படி இருக்கான்? நெல்லு. என் முகத்தை பாருடா. நீ காலேஜுக்கு படிக்க போறியா இல்ல அடித்தடி பண்றதுக்கும் லவ் பண்றதுக்கும் போறியா? சொல்லுடா. உனக்கு வந்திருக்கிறது யாருடைய சுபாவண்டா? அது உங்களுக்கு தானே தெரியும். அட விடு பாலா, இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு விட்டுரு. இதுக்கப்புறம் இவன் சைடுல இருந்து எந்த தப்பும் வராத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் கேரண்டி. நில்லுன்னு சொன்னேன். இவனுடைய இந்த சுபாவத்தை நீங்க மாத்திரன்னு சொன்னீங்கல்ல மாமா, இப்ப என்னாச்சு? அதுக்கான வேலைகளை நான் ஆரம்பிச்சு வச்சிருக்காமா. அது புரிஞ்சு போச்சு. அதனாலதானே அவங்க இங்க கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. அப்படி ஒருத்தர் வந்து என் மேல கம்ப்ளைண்ட் சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணல. அந்த பொண்ணோட கணத்துல அரைஞ்சது தப்பான விஷயம் இல்லாம நல்ல விஷயமா என்ன? அது அவளுக்கு கண்டிப்பா தேவைதான். அம்மா, அது சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள போட்டுக்கிற சண்டைதாம்மா. டேய் வினு, உடனே சீதாக்கு ஃபோன் பண்ணி சாரி சொல்லு. சாரி சொன்னா பிரச்சனை முடிஞ்சிரும். ஆமாண்டா வினுக்குட்டி, இங்க பாரு, நீ நைஸா அவளுக்கு ஒரு கால் பண்ணி பாரு. நான் இன்னும் சின்ன குழந்தை இல்ல. இப்போவும் உங்க எல்லார் மனசுல என்ன சின்ன குழந்தையா நினைக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு பெரியப்பா. இதுக்கப்புறமே என்ன கேள்வியா கேட்டு குழந்தையா ட்ரீட் பண்ணாதீங்க. ஓ, நீ ஒரு ஆம்பளன்னு காட்டுறதுக்காக தான் ஒரு பொண்ணோட கணத்துல அரைஞ்சியா? அவ என்ன சீட் பண்ணதுக்காக அடிச்சேன். அத காரணம் காட்டி யாரும் என்ன கேள்வி கேட்க வராதீங்க. வேற யாரும் கேட்கல, உன் அம்மா தான் கேக்குறேன். அம்மா இல்ல, அப்பாவே டைரக்டா வந்து கேட்டாலும் நான் என்னோட முடிவுல உறுதியா இருப்பேன். இந்த விஷயத்துக்காக நீங்க இனிமேல் என்கிட்ட பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா நான் நடந்துக்கிற விதம் வேற மாதிரி இருக்கும். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? நீ பண்ணத பண்றா. அம்மா, உன் இஷ்டப்படி வாழலான்னு கண்டிப்பா நீ நினைச்சு பார்க்காத. உன்னை படிக்க வைக்கிறது, உன் செலவுக்கு பணத்தை கொடுக்கறது நான் தான். இதுக்கப்புறமா உன் மேல ஒரு கம்ப்ளைண்டோட இந்த வீட்டு வாசப்படி யாரும் ஏறக்கூடாது. நான் சொன்னது புரிஞ்சதுல? டேய் வினுக்குட்டி, யாரும் என்கிட்ட பேச வேணாம். பாலா, இந்த காலத்து பசங்களை அடிச்சு திருத்தணுங்கிறது ரொம்ப முட்டாள்தனமான வேலை பாலா. அப்படி பண்ணா அவங்க வேற மாதிரி மாறிடுவாங்க. அம்மா, நீங்க அவனை அடிச்சிருக்க கூடாது. அவங்க என்கிட்ட வந்து சொன்னத நீயும் கேட்டல்லம்மா. நான் அவனுடைய அம்மாவா இருக்கிறதுனாலதான் அவங்க இங்க வந்து சொல்லிட்டு போறாங்க. என் வளர்ப்பு சரியில்லாததுனாலதான் அவன் கெட்டவனா மாறுறான்னு என்கிட்ட சொல்லாம சொல்றாங்க. அவனை வளர்த்து நான் இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கேனா அவனை பனிஷ் பண்ணவும் எனக்கு உரிமை இருக்கு. இதுக்கப்புறம் என்ன பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக சீதாவோட வீட்ல இருந்து இனிமே யாரும் இங்க வர மாட்டாங்க. டேய் வினுக்குட்டி, செல்லக்குட்டி, நீ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. டேய் வினு, இப்ப எங்கடா போற? நீ அவங்க வீட்டுக்கு போய் எந்த பிரச்சனையும் பண்ணிடாத. பிரச்சனை பண்றதுக்காக இல்ல, பிரச்சனையை முடிச்சு வைக்க தான் போறேன். டேய் நான் சொல்றத கேளு. என்ன விடுங்க பெரியப்பா. டேய் டேய் வினு, டேய் போடா டேய். டேய் சொல்றத கேளுடா டேய். டேய் சொல்றத கேளுடா. ச்சே, என்னம்மா அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்?
நாம அவங்க பையனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணப்போ பாலசுதாவோட முகத்தை கவனிச்சியா? அவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணலனா கூட அவங்க மனசளவுல உடைஞ்சு போய் தான் இருந்தாங்க. நீங்க சைக்காட்டிஸ்டா இருக்கறனால தான் இத பத்தி எல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஒரு அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்காக சைக்காலஜி படிச்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களோட கண்களை பார்த்தாலே போதும். அவங்க எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, தான் மகனால ஏற்பட்ட அவமானத்தினால தான் பாலசுதா அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. நான் அவங்க நிலைமையை யோசிச்சு தான் இப்ப உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். நாம அங்க போயிருக்கவே கூடாது. இங்க பாருங்க, நீங்க நம்ம பொண்ணு சைட மட்டும் நினைச்சு பார்த்தா போதும். அவளோட ஃபியூச்சர் தான் நமக்கு முக்கியம். அதனால நீங்க எதை பத்தியும் யோசனை பண்ண வேண்டாம். என்னை பத்தி என் வீட்டுக்கு வந்து என் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன லவ் பண்றேன்னு சொல்லி என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்தது உங்க பொண்ணுதான். அப்படிப்பட்ட என்ன ஒதுக்கி வச்சுட்டு இன்னொருத்தன் அவ லவ்வரை ஏத்துக்க வேணாம். வினு, நீ பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஆமா, இங்க நான் பிரச்சனை பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். வினு, ஏங்க இவங்கிட்ட எதுவும் நீங்க பேசாதீங்க, வாங்க. இருங்க, இப்ப என் வீட்டு ஆளுங்க முன்னாடி உங்க பொண்ணை கை நீட்டி அடிச்ச ஒரு ரவுடியா நான் தெரியுறேன். வினு, மரியாதையா போயிடு. என்னோட விஷயத்துல நீங்க அந்த மரியாதையை காமிச்சிங்களா? உங்க பொண்ணு தப்பான வழிக்கு போறதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்றீங்கன்னு புரிஞ்சிருச்சு. நிறுத்துடா, இனி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. நீங்க யார பயமுறுத்த பாக்குறீங்க? ஊர்ல இருக்கிற பைத்தியக்காரங்களை குணப்படுத்துற சைக்காட்ரிஸ்ட் தானே நீங்க? உங்க பொண்ணுக்கு அடிக்கடி லவ்வரை மாத்திர பழக்கம் இருக்கு அப்படின்னா முதல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுங்க. வெளியே போறியா இல்லையா? உங்க பொண்ணு என்ன விட்டுட்டு வேற யாரு கூடயாவது போனா அப்படின்னா அவ மூஞ்சில ஆசிர ஊத்தி அவ மூஞ்சே இல்லாத மாதிரி பண்ணிடுவேன். டேய், Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.